இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 17th எடிஷன் மார்ச் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லையும் ஐபிஎல் டீம்ஸோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பற்றியும் அது கூட இந்த சீசனில் அவங்க எந்த மாதிரி பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎலோட பெஸ்ட் 2 டீம்ஸ் அப்படின்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸை சொல்லலாம். சென்னை இது வரைக்கும் 5 தடவை சாம்பியன் ஆயிருக்காங்க, 5 தடவை ரன்னர்ஸ் அப் ஆயிருக்காங்க, 2 தடவை பிளே ஆஃபில் லாஸ் ஆகி எலிமினேட் ஆயிருக்காங்க. 2020 அண்ட் 2022ல் குரூப் ஸ்டேஜ்லேயே எலிமினேட் ஆயிருக்காங்க. சென்னையோட வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 58.96 வச்சுருக்காங்க. சென்னையோட ரிவல்ரி டீம்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் தான். ஐபிஎலோட எல் கிளாசிக்கோ மேட்ச் அப்படின்னு பார்த்தா அது மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையில தான். சென்னை சூப்பர் கிங்ஸை இது வரைக்கும் 3 கேப்டன்ஸ் லீட் பண்ணியிருக்காங்க. MS தோனி, சுரேஷ் ரெய்னா, தென் ரவீந்திர ஜடேஜா. ரெய்னா தோனி ஆப்சண்டான மேட்சஸில் சிஎஸ்கேவை லீட் பண்ணியிருக்காரு. தென் ஜடேஜாவுக்கு 2022ல் கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. பட் ஹாஃப் சீசன்லேயே தோனி கிட்ட திரும்பவும் கேப்டன்சியை கொடுத்தாங்க. ஸ்டில் MS தோனி தான் சென்னை சூப்பர் கிங்ஸை லீட் பண்ணுறாரு. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு பார்த்தா அது சுரேஷ் ரெய்னா தான். 4687 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் கேப்டன் MS தோனி இருக்காரு, 4508 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா பிராவோ இருக்காரு, 140 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும். செகண்ட் பிளேஸில் ஜடேஜா 125 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தா மேட்ச் ஃபிக்ஸிங்கில் 2 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸை பேன் பண்ணாங்க, 2016 அண்ட் 2017. சிஎஸ்கேவோட ஹோம் வென்யூ அப்படின்னு பார்த்தா MH சிதம்பரம் ஸ்டேடியம். சிஎஸ்கே தங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 79 ரன்ஸை எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனில் எந்த மாதிரி பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போவாங்க பார்ப்போம். ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கான்வே இன்ஜரி அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் கைக்வாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் அஜிங்கியா ரஹானே அண்ட் சிவம் தூபே, தென் டேரல் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, தென் MS தோனி, தென் மொயின் அலி இல்லை மகேஷ் தீக்ஷனா, தென் தீபக் சாகர் அண்ட் ஷர்துல் தாக்கூர், தென் பத்திரனா இல்லை முஸ்தாஃபிசூர். இதில் பத்திரனா இனிஷியல் மேட்சஸுக்கு அவைலபிளா அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லை. சமீர் ரிஸ்வி, தேஷ்பாண்டே, தென் முகேஷ் சௌத்ரி எல்லாம் இம்பேக்ட் பிளேயர் ஆப்ஷனில் உள்ள வரலாம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் தான். ஆல்மோஸ்ட் 9-10 லைனப் வரைக்கும் அவங்க பேட்டிங் வச்சுருக்காங்க. தென் சிஎஸ்கேவோட வீக் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுலேயும் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் ஸ்பின் பவுலர் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஐபிஎல் டீம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட இந்த சீசனில் எந்த மாதிரி பிளேயிங் 11 டீம்ஸ் போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.